श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टरुடைய अष्टश्लोकी ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் முதல் ஸ்லோகம் அனுபவித்தோம். இன்றைக்கி ரெண்டாவது ஸ்லோகத்தால் நமஹ என்ற சொல்லுக்கு தாத்பரியம் அருளப் போகிறார். இந்த ரெண்டாவது ஸ்லோகம் நமஹ என்ற சொல் பிரணவத்துடன் சேர்த்தால் தத்துவபரமாகும். நாராயணா என்ற பதத்துடன் சேர்த்தால் புருஷார்த்தபரமாகும். தனித்து சுதந்திரமாய் அந்த நமஹ இருந்தால் அது உபாயபரமாகும் என்பது சம்பிரதாயம். அதாவது திரு அஷ்டாட்சரத்தில் நடுநாயகமாய் அமைந்த நமஹா என்கிற சொல்லுக்கு சாஸ்திரங்களில் காட்டியபடி 3 வகையான பொருளை இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் காட்டி அருளுகிறார். ஓம் நமஹா என்ற முன்புள்ள பிரணவத்துடன் சேர்த்து பொருள் கொண்டால் அகாரத்தால் தெரிவிக்கப்பட்ட எல்லோரையும் பாதுகாப்பவனான எம்பெருமானுக்கே இந்த ஜீவன் சேஷபூதன். அதுதான் அவனுடைய சுவாபாவிகமான ஸ்வரூபம். அதாவது சொல்லுவா அத்தியந்த பாரதந்திரிய நித்திய நிரூபாதிக அனன்யார்க சேஷத்துவம்னு. இதெல்லாம் ஸ்லோகம் சேவிச்சுட்டு அப்புறம் அனுபவிக்கலாம். மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா பும்சஸ்வரூபம் கதிஹி கம்யம் சிக்ஷிதம் ஈஷிதேன புரதः பశ్చాదపి ஸ்தானதः ஸ்வாதந்த்ர்யம் நிஜரக்ஷணம் சமுச்சிதா விருத்திश्च நான்யோசிதா தஸ்யைவ இதி ஹரே விவிச்ய கதிதம் ஸ்வஸ்யாபி நார்ஹம் ததः. மந்திர பிரம்மணி மத்தியமேன நமசா பும்ச ஸ்வரூபம் கதிஹி கம்யம் சிக்ஷிதம் ஈக்ஷிதேன புரதः பశ్చాదపి ஸ்தானதः ஸ்வாதந்த்ர்யம் நிஜரக்ஷணம் சமுச்சிதா விருத்திश्च ந அன்யவுசிதா தஸ்யைவ இதி ஹரேஹ விவிச்ய கதிதம் ஸ்வஸ்யாபி நார்ஹம் ததः. ஸோ இந்த மந்திரங்களில் மிக உயர்ந்தது திரு அஷ்டாட்சர மந்திரம். மந்திரங்களில் பிரதானம் திரு அஷ்டாட்சர மந்திரம். அதில் நடுவில் உள்ள நமஸானது முன்னால் இருக்கும் பிரணவத்துடன் சேர்ந்து ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபத்தையும் ஸ்வஸ்தானத்தில் அதனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இண்டிபெண்ட்டாக ஆவர்த்தி பெற்ற நமஸானது ஜீவாத்மா பரமாத்மாவிடம் செய்யும் சரணாகதியையும் அதாவது உபாயத்தையும் வழியையும் பின்னால் உள்ள நாராயண பதத்தோடு நமஸானது சேர்ந்து ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூப அனுகுணமான கைக்கரியம் புருஷார்த்தம் உபேயம் பலன் அதை காட்டுகிறது. ரொம்ப அழகாக இந்த இடத்துல நம்ம சொன்னல அத்தியந்த பாரதந்திர நித்திய நிரூபாதிக அனன்யார்க சேஷத்துவம் ஜீவாத்மா. அத்தியந்த அப்படின்னா ஆரம்பம் முடிவு கிடையவே கிடையாது, என்னைக்கும் எப்பொழுதும் எட்டர்னலி. இப்போ நம்ம சரீர சம்பந்தத்தில் நமக்கு ஒரு பிள்ளையோ ஒரு குழந்தையோ மனைவியோ இல்லை மனைவி கணவனுக்கோ சேஷம் அப்படி இருப்பான், டிபெண்ட் ஆன் தம், அவளுடைய உடைமை அப்படி இருக்கிறது ஔபாதிகம், இந்த சரீர சம்பந்தத்தினால வந்தது. ஆனால் இது இது அந்த சரீரம் வரைக்கும் தான் அந்த சம்பந்தம். ஆனால் இது எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லா தேசங்களிலும் எல்லா நிலைகளிலும் அத்தியந்த
பாரதந்திரிய, அவரிட்ட வழக்காக இருப்பது. நித்திய நிரூபாதிக்க அப்படின்னா ஒரு ஔபாதிக்கம் கிடையாது, நேச்சுரலி. நம்ம ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கோன்னா அவர் நமக்கு சேஷன், நாம் சேஷி, மாஸ்டர் சர்வெண்ட் நேச்சர். அது அந்த எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் தான். அவர் ரிசைன் பண்ணிட்டாலோ, ஃபயர் பண்ணிட்டாலோ, போயிட்டாலோ, இறந்து விட்டாலோ கிடையாது. இது நிரூபாதிக்க, நேச்சுரலாக இருக்கிறது பெருமாளோட நமக்கு. அப்புறம் அனன்யார்கள், வேறு யாருக்கும் கிடையாது, எம்பெருமானுக்கே, வேறு யாருக்கு, நாராயணனே நமக்கே, உற்றோமேயாவும் உமக்கே ஆட்சைவோம். இப்படி உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது ஆண்டாள் எல்லாத்தையும் தெரிவிக்கிறார். ஸோ இந்த எம்பெருமானுக்கே இந்த ஜீவன் சேஷபூதன். இது ஓம் நமகா என்பது தெரிய வருகிறது. பின்னாலுள்ள நாராயணாயா என்பதுடன் சேர்த்து அனுசந்தித்தால் நாராயணனுடைய கைங்கரியம் ஒன்றே ஜீவாத்மாவுக்கு புருஷார்த்தம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம், அதை தெரிவிப்பது. மூணாவது, சுதந்திரமாக நமகா என்ற சொல் பொருளை கூறுமானால் உபாயம், வழி, த வே, த மீன்ஸ், பகவானே என்பதை கூறும். இதன் அன்வய கிரமங்களையும் அதற்குண்டான பிரமாணங்களையும் சம்பிரதாய கிரந்தங்களிலிருந்து மகனீயர்கள் ஆச்சாரியனிடம் உபதேசிக்க கேட்டு தெளிய வேண்டும். ரகசியார்த்தங்கள் இதெல்லாம். இதற்கு மேல் எழுதினால் சாஸ்திராதிலங்கன தோஷம் வரும்னு ஸ்ரீவத்சங்காச்சார் தெரிவிக்கிறார். அதனால் எழுதவில்லை என்கிறார். ஸ்ரீ திருக்குடந்தை தேசிகன் என்ற சம்பிரதாய பிரசித்தரான நம் பூர்வாச்சாரியர் அருளிய ஆன்மீக ஸ்ரீகோஷத்தில் என்ற கிரந்தத்திலிருந்து எடுத்துக்காட்டிய அனுஷ்டுப் ஸ்லோகங்களை முறைப்படி ஆச்சாரியர்களிடம் கேட்டு உணர்ந்து தெளிவுபட வேண்டும். இதையெல்லாம் ஜீவாத்மா ஒன்று, சுதந்திரமாக இருக்கும் தன்மை இருக்கு ஜீவாத்மாவுக்கு. 2, ஸ்வரக்ஷணம், தானே காப்பாற்றிக் கொள்வது. 3, சேஷத்துவத்திற்கு இணங்கிய கைங்கரிய விருத்தி ஆகிய இவைகள் எம்பெருமானுக்கே உரியவைகள், மீதி பேருக்கு உரிமை அல்ல. இப்படி வகுத்து சொல்லப்பட்ட கீழ்சொன்ன 3ம் அந்நியரில் அந்நியத்தமனான தனக்கும், அதாவது ஜீவாத்மாவுக்கும் சேர்ந்தவை அல்ல என்பதை பராசர பட்டர் 2வது இந்த ஸ்லோகத்தின் நமஸின் அர்த்தமாக தெரிவிக்கிறார். இந்த 2வது ஸ்லோகம் நமஸின் அர்த்தத்தை ரொம்ப ஆச்சரியமாக விளக்குகிறது. நமஸை நம் ஆச்சாரியர்கள் ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் என்று 3 வகைகளாக பிரித்து பொருள் கொள்வார்கள். சிலர் இதை சகண்டம் என்றும் அகண்டம் என்றும் 2 வகையாக பிரித்தும் பொருள் கொள்வார்கள். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ந மகா அப்படின்னு பிரித்து சொல்வது சகண்டம் அல்லது சூக்ஷ்மம் எனப்படும். நமகா அப்படிங்கிறத ந தனியாக மகா தனியாக பிரித்தா அது சகண்டம், சூக்ஷ்மம். இதனால் மகா என்பது மகாரத்தின் 6ஆம் வேற்றுமையான ஒருமையான தனக்கு என்ற பொருள்பட்டு நிற்கிறது. தனக்கு. நான் என்ற அகங்காரமும் என்னுடையது என்ற மமகாரமும் அந்த ம என்பது தொனிக்கிறது. ம அப்படின்னா நான், எனது, எனக்கு, மைன் அப்படின்னு அகங்காரமும் மமகாரமும் தோன்றுகிறது. இது வைஷ்ணவமிதம் என்பதான ஜீவனுடைய ஸ்வரூபத்திற்கு விரோதம். அதனால்தான் அதை கழிப்பதற்கு ந என்ற எதிர்மறை சொல், நாட் மீ, நம நமம, நானே எனக்கு உரியன் என்பதும் எல்லாம் என்னுடைய உடைமைகள் என்பதும் விலக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு நான் எனக்கு உரியன் அல்லேன் என்பதும் என்னுடைய உடைமைகளில் எனக்கு உரிமை இல்லை என்பதும் ஸ்பஷ்டமாக தெளிவாகிறது இதில். ஸோ அதான் அகமாத்மா ந தேவோஸ்மி விஷ்ணுசேஷோ அபரிக்கிரகா தமேவ சரணம் பிராப்திய தத் கைங்கரிய சிகீர்ஷையா. வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எடுக்கிறார் சில்லறை ரகசியத்தில். நான் அறியும் சுடராகி நின்றேன் மற்றும் யாதுமலே, வான் அமுதத் திருமால் அடியேன் மற்றோர் பற்றுமிலே, தான் அமுதானவந்தன் சரணே சரணென்றிருந்தேன் மானமிலா அடிமை பணி பூண்ட மனத்தினனே. இது தினம் அனுசந்தானம் பண்ணணும்னு சொல்வார் ஸ்ரீ ஹரிசுவாமி. ஸோ இது சகண்டம், அது சூக்ஷ்மம், அதை ந மகான்னு பார்த்தோம். மேலும் அகண்டம் என்ற முறையில் இந்த அக்ஷரங்களை பிரிக்காமல், நம அதை பிரிக்காமல் ஒரே பதமாக எடுத்தால்
நமசப்தமானது ஜீவாத்மாவின் சாங்க பிரபதனம் பரநியாசத்தை காட்டுவதாக சான்றோர்கள் அபியுக்தர்கள் கூறுகின்றனர். நமஸை பரம் எனப்படும் வகையில் இரகசிய சாஸ்திரங்களில் கூறிய அக்ஷர நிகண்டுவின் படிப்பொருள் கொண்டால் ஜீவாத்மா பண்ணும் உபாயமான பிரபத்தியால் அடையப்படும் பலனான சித்தோபாயமான எம்பெருமான் என்பதும் தேரும். சூக்ஷ்மம் அது ந மக, ஸ்தூலம் அது நமஹ நமசப்தம் அது பிரபத்தி பரநியாசம். இல்லை பரம் எனப்படும் வகையில் பதா அது அந்த பிரபத்தியால் அடையப்படும் பலனான சித்தோபாயமான எம்பெருமான் என்பதும் தேர். நமசா பும்சஸ்வரூபம் என்பதினால் ததேக சேஷ பூதமாகவும் ததேக நியாமியமாகவும் உள்ள ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் இங்கு தெரிகிறது. தான் பகவத்கீதையில் பகவானும் ஞானி துவாத்மைவ மே மதம் என்று அருளி செய்கிறார். பகவானின் இஷ்ட விநியோகத்தாலே தத் சேஷத்துவம் ததீய சேஷத்துவம் ஆயிற்று. அதாவது பகவானுக்கு நாம் சேஷபூத்தர்கள். பகவானுக்கு எப்பொழுதும் அடிமை செய்து கைங்கரியம் பண்ணி ஆனந்திக்க வேண்டும். அவனுடைய பிரீத்தியை கண்டு நாம் சந்தோஷப்பட வேண்டும். அவன் சந்தோஷம்தான் முக்கியம். நம் பிரபத்தியே அவனுடைய சந்தோஷத்திற்காக. அதுதான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான், ஞானி துவாத்மைவ மே மதம். ஞானியோட உயிர் தான் என்னுடைய உயிர், ஞானி தான் என்னுடைய உயிர், அது என்னுடைய மதம் என்கிறார். திருப்பாணாழ்வார் சொல்றார், இந்த பகவத் சேஷத்துவத்துடைய எல்லை நிலம் என்னன்னா பாகவத சேஷத்துவம். அவன் அடியார்க்கு நாம் அடிமை, சேஷம், சர்வன்ட், தாசன் அப்படின்னு அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது, அவர்களை பிரீத்தியாக அவர்களோடு இருப்பது, அது அவர்களை சேஷி மாஸ்டர் என்று நினைப்பது, அது பகவானுக்கு பிரீத்தி. நம்ம ஒருத்தராத்துக்கு போகிறோம், அவரை போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னு போகும்போது அவள் சின்ன குழந்தை, 2-3 வயசு குழந்தை, நம்ம காலை கட்டிக்கணும், போக விடாமல், உள்ளே போக விடாமல், அதுக்கு ஆசை. நம்ம அவரை பார்க்கணுன்ற ஒரே குறிக்கோளில் போகிறதுனால அந்த குழந்தைய அப்படி தள்ளி விட்டு நகரு அப்படின்னு தள்ளி விட்டு மூஞ்சி காமிச்சு சிடுன்னு உள்ளே போனால் அந்த குழந்தையின் தந்தைக்கு திருப்தி வருமா? கோவிச்சுக்க மாட்டாரா? நம்ம காரியம் நடக்குமா? ஒன்றும் ஆகாது. அதே அந்த குழந்தைய கொஞ்சி அதோட கொஞ்சம் விளையாடிட்டு போனால் நிச்சயம் காரியம் ஆகும். பெருமாளுடைய குழந்தைகள் பாகவதோத்தமர்கள். அவர்களை சந்தோஷிப்பது, அவர்களுடன் பிரீத்தி கொள்வது, அவர்களுக்கு சேஷமாக இருப்பது பகவானுக்கு பிடித்தது. திருப்பாணாழ்வார் தெரிவிக்கிறார், அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலர். முதல் பாசுரத்திலேயே அடியார்க்கு என்னை ஆட்படுத்திய விமலர். தொண்டரடிப்பொடியாழ்வாரும் என்னை அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயன்னு கடைசியில் பலஸ்ருதியில் அவர் கடைசியில் கேட்கறது, அவரை எழுப்பிட்டு என்னை அடியார்க்கு ஆட்படுத்துன்னு தொண்டரடிப்பொடியாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பாகவத சேஷத்துவம் தான் திருமந்திரத்தின் உயிர்நிலை என்று நம் சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் அஷ்டாட்சர உபதேசம் பெருமாள் கிட்டேந்து அவர் தெரிவிக்கிறார், மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை, நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன்னடியார்க்கிடமே. திருவெட்டெழுத்தில் அவர் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா உன் அடியார்க்கு அடிமை. அதுதான். ஜீவாத்மாவின் ஒன்று ஸ்வரூபத்திற்கு விரோதி அகங்காரம் மமக்காரம், 2 உபாயத்திற்கு விரோதி ஸ்வரக்ஷணத்தில் அன்வயிப்பது. நம்மளுடைய ரட்சணம், நான் என்ன பார்த்துப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. 3 உபேயமான அந்த கைங்கரியம் புருஷார்த்தத்துக்கு விரோதி ஸ்வபோக்திருத்துவம், நம்மளே என்ஜாய் பண்ணுறோம். என்னுடைய சந்தோஷம்தான் முக்கியம் கிடையாது, பெருமாளுடைய சந்தோஷம், பெருமாளுடைய பிரீத்தி, பெருமாளுடைய முகோல்லாசம். திரு அஷ்டாட்சரத்தில் மத்தியம பதமாக இருக்கும் நமஸானது கீழ்ப்பதமான பிரணவத்துடன் அன்வயித்தும் ஸ்வஸ்தானத்திலே ஆவர்த்தி பெற்றும் மேல் பதமான நாராயணாவுடன் அன்வயித்தும் இந்த 3 விரோதிகளையும் கழிக்கிறது. கீழ்ப்பதமான பிரணவத்துடன் அன்வயிக்கும் போது ஓம் நமகா என்றாகி ஆயைவ மகா ந என்பதினாலே சேத்தனன் எம்பெருமானுக்கே சேஷபூதன், தனக்கு உரிய நல்லன் என்று ஆகிறது.
இதனால் ஜீவாத்மஸ்வரூபத்திற்கு விரோதிகளான அகங்கார மமகாரங்கள் கழிக்கப்படுகிறது. அதுதான் எல்லா வைதிக கர்மாலையும் நாம ந மம என்பார். ஸ்தானத்தா, இந்த இடத்துல ஸ்தானத்தா அந்த பத உரையில் அனுபவிச்சோம்னா ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் ஸ்ரீவத்சங்காச்சார். மந்திர பிரம்மணி மத்தியமேன நமா பும்சஸ்வரூபம் கதிஹி. அதில் மந்திர பிரம்மணி மூல மந்திரமாகிய திரு அஷ்டாட்சரமாகிய வேத பாகத்தில் மத்தியமேன நடுவில் இருப்பதும் புறத்தா முன் நின்ற ஓங்காரத்தோடு ஈக்ஷித்தேன சேர்க்கப்பட்டிருப்பதுமாகிய நமசா நமஹா என்ற சொல்லால் பும்சகா ஜீவாத்மாவின் ஸ்வரூபம் சேஷத்துவமாகிய உருவமானது சிக்ஷிதம் சீர்திருத்தம் செய்து காட்டப்பட்டது. அதே மாதிரி ஸ்தானதா அது இருக்கும் இடத்தில் ஈக்ஷித்தேன சேர்ந்ததான நமசா நம என்னும் சப்தம் சொல்லால் கதிஹி எம்பெருமானே உபாயம் என்பது சிக்ஷிதம் திருந்த காட்டப்பட்டது, சீர்திருத்தம் செய்து காட்டப்பட்டது. பஷாத் பின்னால் இருக்கும் நாராயணாயா என்ற சொல்லோடு ஈக்ஷித்தேன சேர்க்கப்பட்ட நமசா நம என்னும் சொல்லால் கம்யம் அடையத் தகுந்ததான பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் சிக்ஷிதம் சீர்திருத்தி காட்டப்பட்டது. சுவாதந்திரியம் சுவாதீனமாயிருத்தல், எல்லாம் தன் வசப்படியே நடத்துவது என்றபடி இருத்தல். இது ஹரேஹே ஏவ எல்லாருடைய பாப்பங்களையும் போக்கக்கூடியவரான போக்கடிப்பவரான சர்வசக்தன் சர்வஜன் சர்வேஸ்வரன் ஸ்ரீஹரி என்ற எம்பெருமானுக்கே உச்சிதம் தக்கது. அந்நிய உச்சிதம்ன மற்றவர்களுக்கு தகுதி இல்லை. சமுச்சிதா இப்படி தன் ஸ்வரூபம் தெரிந்தவனுக்கு ஏற்றதான விற்த்திகி ச சேஷவிருத்தி எனப்பட்ட கைங்கரியமும் தஸ்ய சர்வசேஷியாய் விளங்கி நிற்கும் ஹரேஹே ஏவ ஸ்ரீ ஹரியான பகவானுக்கே உச்சிதா தகும். அந்நிய உச்சிதான வேறு யாருக்கும் தகாது. நிஜரக்ஷணம் தன்னை பாதுகாப்பாதானது, தன்னை பாதுகாக்கும் பொறுப்பானது, பாதுகாப்பதானது ஹரேஹே ஏவ ஸ்ரீ ஹரியான எம்பெருமானுக்கே உச்சிதம் உரித்தானது. அந்நிய உச்சிதான மற்றவர்களுக்கு இது உரியதல்ல என்று இதி என்று இவ்விதமாக விவிச்சிய கதிதம் ஸ்வஸ்யாபி நார்கம் தத விவிச்சிய பிரித்து விளக்கமாய் கதிதம் சொல்லப்பட்டது. ததா இப்படி ஆனபடியால் ஸ்வஸ்யாபி தனக்கு நார்கம் தன்னை பாதுகாத்து கொள்வது தகாது. ரொம்ப அழகா இதை தெரிவிக்கிறார் சுவாமி. இதில் ஒவ்வொரு பதத்தையும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற. ஸ்தானத்தகா நமஸ்தானது ஸ்வஸ்தானத்திலேயே ஆவர்த்தி பெற்று நமோ நமகா என்று முன்கூறிய அந்த நமஸ்தானது உபாயத்தில் விரோதியான ஜீவாத்மாவின் ஸ்வரக்ஷணத்தை கழிக்கிறது. பச்சாதபி மேலுள்ள நாராயணா என்ற பதத்துடன் நமஸ்தானது அன்வயித்து நமோ நாராயணாய என்றாகி உபேயத்தை சொல்லுகிறது, கைங்கரியத்தை சொல்லுகிறது, புருஷார்த்தத்தை சொல்லுகிறது. இப்படி வெளிப்படும் உபேயம் புருஷார்த்தம் கைங்கரியம் தன்னுடைய உகப்பிற்கு அல்ல, பெருமானுடைய முகோல்லாசத்திற்கு, ஸ்ரீமன் நாராயணன் உகப்பிற்கு. இதனால் கைங்கரியத்தில் ஸ்வாதந்திய ஸ்வ அர்த்தத்துவ புத்தியை கழிப்பதை நாராயணாய பதத்துடன் அன்வயித்த நமஸ் கணிசிக்கிறது. ஸோ அதனால தான் நமோ நாராயணான்னு சொல்லும்போது அவனுடைய பிரீத்தி புருஷார்த்தத்தை ஸ்வாதந்திரியம் தஸ்யைவ ஹரேஹே. இது நமஸானது பிரணவத்துடன் அன்வயிக்கும் போது ஓம் நமகா என்றாகி ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி சேத்தனின் சுவாதந்திரியம் கழிந்து பாரதந்திரியம் தேரும்படி கூறுகிறது. பாரதந்திரியம்னா அவரிட்ட வழக்காக இருப்பது. அவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே. பரதன் பரதாழ்வான் ஆச்சரியமான பாரதந்திரத்தின் உருவம், பாகவத சேஷத்துவத்தின் உருவம் சத்ருக்னாழ்வான், மதுரகவி ஆழ்வான். நிஜ ரக்ஷணம் தஸ்யைவ நமஸானது ஸ்வஸ்தானத்தில் நின்று அன்வயிப்பதால் நமோ நமகா என்றாகி ஜீவாத்மாவிற்கு தன்னுடைய ரட்சணம் தனக்கில்லை, எம்பெருமானுக்குத்தான் என்று தேறுகிறது. உடையவன் தானே உடைமையை காக்க வேண்டும். சமுச்சிதா விற்த்திஷ்ட தஸ்யைவ நமஸானது நாராயண பதத்துடன் அன்வயிக்கும் போது நமோ நாராயணாயா என்றாகி
ஸ்வரூப பிராப்தமான கைங்கரிய விற்த்தியும் தன் உகப்பிற்கல்ல எம்பெருமான் திருவுள்ள உகப்பிற்கும் தேறுகிறது. இப்படி ததகா ஸ்வஸ்யாபி நார்கம் விவிச்சகதிதம், இப்படி கீழ் சொன்ன மூன்றும் தனக்கு சேர்ந்தவை அல்ல என்று வகுத்து கூறப்பட்டது. அடியே தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.